ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அவரைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ போல் அவரைக்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தொளித்து சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரை குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து காய் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் தெளித்தோம், ஆனால் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.